ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பிரியாத வரம் வேண்டும். இதன் தலைப்பு. திருமண பொருத்தத்தில் கடைசி வரைக்கும் தம்பதியர் இணை பிரியாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி முதன்மையானதாக இருக்கும். இப்படி ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக பிரியாத அமைப்போடு இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எந்த மாதிரியான கிரக இணைவு கொண்டவர்கள் இணை பிரியாத தாம்பத்தியத்தை பெரும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க? கடைசி வரைக்கும் வழித்துணையாக வரக்கூடிய வாழ்க்கை துணையை அடையும் யோகிதை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 2 பெரும் அணிகள் இருக்கிறது. 2 பெரும் அணிகள், அருளணி, பொருளணி. ஒரு அருளணி லக்னம், அருளணி ராசியை சேர்ந்த ஒரு ஆண் ஜாதகத்துக்கோ அல்லது பெண் ஜாதகத்துக்கோ, முதல்ல அருளணின்னா என்னென்ன லக்னம் ராசி வருங்கிறதையும் சொல்லிடுறேன். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு மற்றும் மீனம், இந்த 6ம் அருளணியை சேர்ந்தவை. பொருள் அணியில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6ம் பொருள் அணி லக்னம் சேர்ந்தது. இந்த அருள் அணி பொருள் அணி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு அருள் அணி லக்னம், அருள் அணி ராசி, இந்த அமைப்பில் இருக்கிற ஒரு ஆணுக்கு சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டிருந்தால் இவங்களுக்கு பிரியாத வாழ்க்கை துணை கிடைக்கும் யோகம் இருக்கும். சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள்ள தொடர்பில் இருக்கணும். இதில் பௌர்ணமி யோகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் இருக்கலாம், கேந்திரத்தில் இருக்கலாம், ஒன்றாக இணைஞ்சிருக்கலாம். பட் பௌர்ணமி யோகம் அவ்வளோ அந்யோன்யமான தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்கறது இல்லை. இதை பற்றியுமே நம்ம ஒரு காணொலியிலே சொல்லியிருக்கோம். சூரியனும் சந்திரனும் இணைந்தே இருப்பது என்பது ரொம்பவும் சிறப்பான ஒரு அமைப்பு. இதை தவிர்த்து அருளணி லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன், செவ்வாய், இவங்க 2 பேரும் இணைந்து, பார்த்தில்ல, இணைந்து இருவரில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ அடைந்திருந்தால் இவங்களுக்கும் இணை பிரியாத வாழ்க்கை துணை கிடைக்கும். இப்போ சூரியனும் சந்திரனும் இணைவதுங்கிறது அமாவாசையில் இணையலாம். சூரியனுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், சூரியனுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், சூரியனுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். இது எல்லாமே இணைவுங்கிற கணக்கில் எடுத்துக்கங்க. சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது பௌர்ணமி யோகம், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணைந்திருப்பது என்பதும் தாம்பத்திய வாழ்க்கையில் அந்யோன்யத்தை தரக்கூடிய இறுதி வரை பிரியாத வாழ்க்கை துணையை கொடுக்கும் அமைப்பு. இது பார்த்திங்கன்னா மேசத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம். மேசத்தில் இருந்தால் செவ்வாய் ஆட்சியில் வருவார், ரிஷபத்தில் இருந்தால் சுக்கிரன் ஆட்சியில் வருவார். துலாத்தில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சிக்கு வருவார். விருச்சிகத்தில் இருக்கலாம், செவ்வாய் ஆட்சிக்கு வந்துடுவார். மகரத்தில் இருக்கலாம், செவ்வாய் உச்சத்துக்கு வந்துடுவார். மீனத்தில் இவங்க 2 பேர் சேர்ந்துருக்கலாம், சுக்கிரன் இங்கே உச்சத்துக்கு வருவார். இது தவிர உங்கள் லக்னத்திற்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கலாம். இங்கே சுக்கிரனுக்கு திக்பலம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சிருக்கலாம். இங்கே செவ்வாய்க்கு திக்பலம் கிடைக்கும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கணும். இதில் ஒரு நுணுக்கம் என்னென்னா, அருளணி லக்னங்களுக்கு சூரியன் சந்திரன் இணைவு சிறப்பான ஒரு நல்ல கடைசி வரை பிரியாத வாழ்க்கை துணையை கொடுக்கும். சுக்கிரன் செவ்வாய் இணைவு சிறப்பான வாழ்க்கை துணையை கொடுக்கும், இணை பிரியாத வாழ்க்கை துணையை. இதே சுக்கிரன் செவ்வாய் இணைவு பொருளணி லக்னங்களுக்கும் சிறப்பான வாழ்க்கை துணையை கொடுக்கும். ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். பொருள் அணியை சார்ந்தவர் தான் சுக்கிரன், அருள் அணியை சேர்ந்தவர் தான் செவ்வாய். ஒரு ஜாதகத்தில், பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கிற கிரகம் செவ்வாய். ஒரு ஆணின் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கிற கிரகம் சுக்கிரன். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இணையிறதுங்கிறது 2 ஆப்போசிட் அணிகள் இணையிறது மாதிரி தான். அப்போ இந்த 2 ஆப்போசிட் அணிகள் இணையிற அடிப்படையில் சுக்கிரன் செவ்வாயின் இணைவும் நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக்க பிரியாத யோகத்தை தரக்கூடிய மனைவியை கொடுக்கும் அமைப்பாக வரும்.
அந்த அமைப்புலையும் எடுத்துக்கலாம். பட் நேரடியான யோகமான அமைப்பு சூரிய சந்திரனுடைய நான் சொன்ன அந்த கணக்கு தான். சூரியனுக்கு சந்திரன் ஒன்றாக இணைந்திருப்பது, 4ஆம் இடத்தில் இருப்பது, 10ஆம் இடத்தில் இருப்பது மற்றும் சூரியனுக்கு சந்திரன் திரிகோணத்தில் இருப்பது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு அருளணி லக்னமாக அருளணி ராசியாக இருக்கும்போது ஏற்படும் அமைப்புகள். புரிஞ்சிச்சுங்களா? அதாவது ஒரு மேச லக்னம் மேச ராசி, மேச லக்னம் சிம்ம ராசி, மேச லக்னம் கடகராசி, மேச லக்னம் விருச்சிக ராசி, மேச லக்னம் தனுசு ராசி, மேச லக்னம் மீன ராசி, அப்படி அந்த கேட்டகரியில் வரும்போது இது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பொருளணி லக்னங்களுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திற்கு புதனும் சுக்கிரனும் ரொம்ப க்ளோஸாக இணைந்திருக்கிறார்களோ, பொருளணி லக்னம் பொருளணி ராசியில் இருக்கிறவங்களுக்கு, ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்பம், இந்த 6 லக்னங்கள் ராசிகளுக்குள்ள உங்களோட அமைப்பு இருந்து புதன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார்களோ, சூரியனுடைய தொல்லை இல்லாமல், அதாவது சூரியனை விட்டு இவங்க 2 பேருமே 5 டிகிரிக்கு அந்த பக்கம் தான் இணைஞ்சிருக்கணும். சூரியனோட சேர்ந்தே இருந்தாங்கன்னா அது அவ்வளோ சிறப்பாக வர்றதில்லை. புதன் சுக்கிரன் இணைந்து இவர்கள் ஒரே ராசியில் அமர்ந்து இதில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் பெற்றார்கள் என்றால் அந்த அமைப்பும் இறுதி வரை பிரியாத இணையை உங்களுக்கு தரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரிஷபத்தில் இவங்க 2 பேர் இணையலாம், புதன் சுக்கிரன். மிதுனத்தில் இணையலாம், புதன் சுக்கிரன். கன்னியில் இணையலாம், புதன் சுக்கிரன். துலாத்தில் இணையலாம், புதன் சுக்கிரன். மீனத்திலையும் இணையலாம், புதனும் சுக்கிரனும். இது தவிர லக்னம், நீங்கள் எந்த லக்னத்தில் இருந்தாலும், அதாவது இந்த 6 லக்னங்கள் ஏதாவது ஒரு லக்னமாக இருந்து லக்னத்திலேயே புதனும் சுக்கிரன் இருந்தாலும் அங்கே புதனுக்கு திக்பலம் கிடச்சி அதன் மூலமான ஒரு பிரியாத இணையை கொடுக்கும். அடுத்தது 4ஆம் இடத்தில், உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து அவர் திக்பலம் பெற்ற நிலையில் கூட புதனும் இருந்தாலும் இதுவும் ஒரு அருமையான பிரியாத வாழ்க்கை துணையை கொடுக்கும். இந்த பொருளணி லக்ன ஜாதகர்களுக்கும் செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கும். சின்ன சின்ன சண்டை இருக்கும், ஆனாலும் நல்ல விதமான வாழ்க்கை துணையை கொடுக்கும். மொத்தத்தில் 2 அணி லக்னங்களுக்கும் செவ்வாய் சுக்கிரன் இணைந்த நிலையில் ஒரு புரிந்துணர்வு மிக்க வாழ்க்கை துணை அமையும் யோகிதை உண்டாகும். இந்த இணைவு மேற்கூறிய வீடுகளில் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கிற வீடுகள் உங்களுக்கு அவயோக ஸ்தானங்களாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அவயோக ஸ்தானத்தில் போய் அவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா அதை ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு எடுத்துக்க முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்ன ஜாதகம், மேச ராசின்னு வச்சுக்குவோம். மேச லக்னம் மேச ராசி, இவங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இணைவு. 12ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இணைவு. இப்போ இது மறைமுக ஸ்தானமாக போயிடும். இந்த மறைமுக ஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போதே அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஓரளவுக்கு புரிந்துணர்வு மிக்க பிரியாத மனைவி அமைவாங்க, கணவர் அமைவாங்கன்னாலும் கூட அதில் அந்த நெகட்டிவ் பலன்களும் சேர்ந்தே இருக்கும். இவங்க எப்படிப்பட்ட கணவன் மனைவியாக இருப்பாங்கன்னு இது ஒரு உதாரண ஜாதகமே தான். மேச லக்னம் மேச ராசி, 12ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு. கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் ஃபாரின் போயிட்டார் மாப்பிள்ளை. மனைவி இங்கேயே இருக்காங்க. 18 வருஷமாக ஃபாரினில் வேலை பார்க்குறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், 1 மாதம் இருப்பார், போவார். இப்படி ஒரு இணை பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்க. இந்த 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிருப்பார். ஸோ அந்த அமைப்பு. அப்போ இந்த இருவேறு லக்னங்களில் அருள் அணிக்கு சூரிய சந்திரர்களின் இணைவு, செவ்வாய் சுக்கிரனின் இணைவு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது. இதில் சூரிய சந்திர இணைவு 100% நல்ல வாழ்க்கையும், செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவுங்கிறது 75% பிரியாத வாழ்க்கையும் கொடுக்குது. பொருள் அணிக்கு புதன் சுக்கிரனுடைய இணைவு, சுக்கிரன் செவ்வாயுடைய இணைவு நல்ல வாழ்க்கையை கொடுக்குது. இதில் புதன் சுக்கிரனுடைய இணைவு 100% பிரியாத வாழ்க்கை துணையை கொடுக்குது. சுக்கிரன் செவ்வாய் இணைவு 75% அந்த நல்ல பலன்களை தருகிறது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் பங்கப்படாத இந்த முக்கூட்டு கிரகங்கள், அதாவது சூரியன் சந்திரன், சுக்கிரன் செவ்வாய், புதன் சுக்கிரன், இந்த நிகழ்வு இருக்கிறதா என்பதை பார்த்து அது லக்னத்திற்கு மறையாமலும் நீங்கள் அந்த அணி லக்னங்களாகவும் இருக்கிறீங்களாங்கிறத பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். இதில் இன்னொரு நுணுக்கம் இருக்குது. சார் எனக்கு பொருள் அணி லக்னம், ஆனால் அருள் அணி ராசி. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைஞ்சிருந்தால் கிட்டத்தட்ட 75% மனதிற்கு நெருக்கமான பிரியாத வாழ்க்கை துணை கிடைக்கும். இப்போ கடக லக்னம், துலா ராசி, லக்னம் அருள் அணியில் இருக்குது, ராசி பொருள் அணியில் இருக்குது. ஸோ அது மாறி இருக்கும்போது இந்த இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இணைவு முதன்மையானதாக வந்துவிடும். செவ்வாய் சுக்கிரன் என 2 அணிக்கும் ஒருத்தர் சுபர். அருள் அணிக்கு செவ்வாய் சுபர், பொருள் அணிக்கு சுக்கிரன் சுபர். அப்போ அவங்க 2 பேரும் இணைந்த நிலையில் யாராயினும் ஒருவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று இருக்கும்போது
நீங்களும் இணைபிரியாத தம்பதியர்கள் அமைப்பில் உங்கள் வாழ்க்கை துணை கிடைக்கப்பெறும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.